ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜெட் டு மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்ன அப்படின்னா சம் பாலண்ட்ரம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கிவன் a number, reverse it and add it to itself unless it becomes a palindrome, or return -1 if the number of iterations become more than 5. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற நம்பர் பாலண்ட்ரோமான்னு செக் பண்ணணும். பாலண்ட்ரோமா பிரிண்ட் பண்ணிக்கலாம். பாலண்ட்ரோம் இல்லை அப்படின்னா அந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணி அதே நம்பர் கூட ஆட் பண்ணி பாலண்ட்ரோம் வர வரைக்கும் இதே மாதிரி 5 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். 5 டைம்ஸ் பண்ணி கிடைக்கலன்னா -1 அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ வாங்க எப்படிங்கிறத எக்ஸ்பிளனேஷன் நம்பர்ஸோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 23 அப்படின்ற ஒரு இன்புட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த 23 அப்படிங்கிற இன்புட்டை பாலண்ட்ரோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். 23 பாலண்ட்ரோமா கிடையாது. 23 பாலண்ட்ரோம் இல்லை அப்படின்னா 5 டைம்ஸ் ஒரு ஆப்ரேஷனை ரிப்பீட் பண்ணிக்கலாம். அது என்ன அந்த 5 டைம்ஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த நம்பரை ஆட் இட் அண்ட் ரிவர்ஸ் இட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ 23 பிளஸ் ரிவர்ஸ் பண்ணுங்க 32 ஈக்குவல் டு எனக்கு ஆன்சர் கிடைக்கும் 55 கிடைக்கும். இப்போ என்னோட வேல்யூ 55, என் வேல்யூ ஃபர்ஸ்ட் 23ன்றது 55 அப்படின்னு அப்டேட் ஆயிடுச்சு. இந்த 55 பாலண்ட்ரோமா? ஆமா பாலண்ட்ரோம். ஸோ அப்போ இந்த 55 நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, 73 கொடுத்துருந்தாங்களா. இந்த 73 பாலண்ட்ரோமா அப்படின்னு செக் பண்றோம். பாலண்ட்ரோமா கிடையாது. ஸோ அப்போ 73 கூட 73 ரிவர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 37. இதை நீங்க என்ன பண்ணலாம், ஆட் பண்ணி பார்க்கலாம். ஆட் பண்ணா 110. இப்போ என்னோட வேல்யூ 110 பாலண்ட்ரோமா கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம 5 ஐட்ரேஷன்ஸ் தான் பண்ண முடியும். 5க்கு மேல போயிடுச்சுன்னா -1 ரிட்டர்ன் பண்ணணும். 5 வரைக்கும் தான் பண்ண முடியும். இப்போ என்னது, ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. என்னாச்சு, 110 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு நமக்கு. இந்த 110 வந்து பாலண்ட்ரோமான்னு பார்த்தா கிடையாது. அப்போ செகண்ட் ஐட்ரேஷன்ல 110 பிளஸ் இதை ரிவர்ஸ் பண்ணா எனக்கு 11 கிடைக்கும். இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணுங்க 121. இது வந்து செகண்ட் ஐட்ரேஷன். 121 பாலண்ட்ரோமா? ஆமா 121 பாலண்ட்ரோம். அப்ப என்ன பண்ணலாம், 121 நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு எனக்கு என்னென்ன வேணும், ரெண்டு ஃபங்க்ஷன் வேணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ண போறேன், பாலண்ட்ரோமான்னு செக் பண்ண போறேன். ஸோ அதுக்கு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும். செகண்ட் ரிவர்ஸ் பண்றோம் இல்லையா, இந்த ரிவர்ஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும். ஓகே, அப்ப இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் C++ல தான் இருக்கு. ஸோ C++ஓட ஹெடர் ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஸ் include iostream, then using namespace std. அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் வேணும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன், பாலண்ட்ரோமா இல்லையா செக் பண்றதுக்கு. ஸோ bool is palen. ஓகே, இந்த பாலண்ட்ரோம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் n அப்படிங்கிறத இன்புட் ஆர்குமெண்டா வாங்கிட்டு இந்த n பாலண்ட்ரோமா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல போகுது. பாலண்ட்ரோமா இல்லையா செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், ஒரு சில வேரியபிள்ஸ் வேணும். கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ணுவோம். ஸோ n டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ n1 ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ரிவர்ஸ் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். தென் ரிமைண்டர் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். n1ல என்ன ஸ்டோர் பண்ணலாம், n ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ்ல 0 அப்படிங்கறத ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். while n not equal to 0, then ரிமைண்டர் எடுப்போம் இல்லையா, ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு n ரிமைண்டர் ஆஃப் 10. ஸோ மாடுலஸ் ஆஃப் 10. ஓகே, அடுத்து என்ன அப்டேட் பண்ணலாம், n இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 10. ஓகே, இப்போ எப்படி அதை ரிவர்ஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம், ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் இன்டு 10 பிளஸ் ரிமைண்டர். ஓகே, ஸோ இப்போ ரிவர்ஸும் பண்ணியாச்சு. ஃபைனலாக என்ன பண்ணுவோம், பாலண்ட்ரோம் அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைனா ஃபால்ஸுங்கிறத ரிட்டர்ன் பண்ணணுமா. ஸோ அதுக்கு ரிட்டர்ன் என்னோட ரிவர்ஸ் ஈக்குவல் டு அந்த n தான் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டோமே. ஸோ n1 ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா ட்ரூன்னு கொடுக்கும், இல்லைனா ஃபால்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கும். இப்போ பாலண்ட்ரோமா இல்லையான்னு செக் பண்றதுக்கான ஃபங்க்ஷன் ஓவர். ஓகே, அடுத்து என்ன ஃபங்க்ஷன் வேணும் நமக்கு, அடுத்த ஃபங்க்ஷன் ரிவர்ஸ் பண்ற ஃபங்க்ஷன் வேணுமா. ஸோ int ரிவர்ஸ். ஓகே, ரிவர்ஸ் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஆர்குமெண்ட் n அப்படிங்கிறத பாஸ் பண்றேன். ஸோ ரிவர்ஸ் பண்றதுக்கு எனக்கு என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் வேணும், ரிவர்ஸ் அப்படின்றது வேணும், தென் ரிமைண்டர் வேணும். ரிவர்ஸ்ல இனிஷியலா என்ன ஸ்டோர் பண்ணிப்போம், 0ங்கிறத ஸ்டோர் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் while n not equal to 0, ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு அங்க பண்ணதை அது அப்படியே தாங்க பண்ண போறோம். ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு n மாடுலஸ் ஆஃப் 10. அடுத்து என்ன அப்டேட் பண்ணலாம், n டிவைடட் பை 10. ஸோ ஃபைனலாக ரிவர்ஸில் எப்படி ஸ்டோர் பண்ணலாம், ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் இன்டூ 10 பிளஸ்
ரிமைண்டர். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைனலாக என்ன பண்ணிட்டா போதும், ரிவர்ஸை ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டா ஓவர். ஸோ ரிட்டர்ன் ரிவர்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணியாச்சு, ரிவர்ஸ்ங்கிற ஃபங்க்ஷனும் எழுதியாச்சு, தென் அதே மாதிரி பேலண்ட்ரோம் ஃபங்க்ஷனும் எழுதியாச்சு. ஓகே, இப்போ நம்மளோட மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரலாம். மெயின் ஃபங்க்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்கணுமா, ஸோ இன்டீஜர் n cin n அப்படிங்கிற இன்புட்டை வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் நான் என்ன செக் பண்ணணும், என்னோட n வந்து பேலண்ட்ரோமான்னு செக் பண்ணணும்ல. ஸோ இஃப் இஸ் பேலன், அந்த ஃபங்க்ஷன் தானே பேலண்ட்ரோமான்னு செக் பண்றது, இஸ் பேலன் n பேலண்ட்ரோமான்னு செக் பண்றோம். n பேலண்ட்ரோமா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ப்ரோக்ராம் அங்கேயே ஓவர். இதே n பேலண்ட்ரோம் இல்லை அப்படின்னா, ஸோ எல்ஸ் பார்ட், n பேலண்ட்ரோம் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும், 5 டைம்ஸ் நான் ரிவர்ஸ் பண்ணி அதை n கூட ஆட் பண்ணி திரும்ப பேலண்ட்ரோமான்னு செக் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணி n கூட ஆட் பண்ணி பேலண்ட்ரோமா செக் பண்ணணும். இதே நான் 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ ஃபார் int I equal to 1, I less than or is equal to 5, I plus plus. ஓகே, ஸோ 5 டைம்ஸ் என்ன பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணி அதை n கூட ஆட் பண்ணி பேலண்ட்ரோமான்னு செக் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணி n கூட ஆட் பண்ணி பேலண்ட்ரோமான்னு செக் பண்ணணும். ரிவர்ஸ் பண்றது தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதிட்டோமே. ஓகே, அப்ப என்ன பண்ணலாம், அதை n கூட ஆட் பண்ணலாமா. ஸோ n பிளஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் ரிவர்ஸ் ஆஃப் n, ரிவர்ஸ் பண்ணியாச்சு, n கூட ஆட் பண்ணியாச்சு. இப்போ அது பேலண்ட்ரோமான்னு செக் பண்ணுவோம். இஸ் பேலன் n. ஓகே, ஆமாங்க, அது பேலண்ட்ரோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணுவோமா. ஸோ அப்போ அதை இஃப் கண்டிஷன்ல எழுதிடலாம். இஃப் பேலண்ட்ரோமா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்றேன், டைரக்டா -1 சாரி n அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, n அப்படிங்கறத என்ன பண்ணியாச்சு, பிரிண்ட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ 23 கொடுக்கலாம். என்ன அவுட்புட் வரும், 23 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எங்க மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் நம்பர் 33 இங்க ஒரு செமிகோலன் மிஸ் மேட்ச் ஆகுது. தென் இஃப் இஸ் பேலன்ஸ் சி அவுட் n, கரெக்டாக தான் இருக்கு அங்கெல்லாம். ஓகே, ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ ஏன் இப்படி நமக்கு என்னதோ நம்பர் வருது அப்படின்னா, பேலண்ட்ரோம் அப்படின்னா 55 பிரிண்ட் பண்ணிக்கிட்டு, பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடலாம். என்னோட லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கிறத நான் என்ன பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணாம விட்டதுனால எனக்கு பாருங்க, இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணாம விட்டதுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, திரும்ப அடுத்தடுத்த நம்பர் 55க்கு அப்புறம் திரும்ப 55 கூட இன்னொரு நம்பரை ரிவர்ஸ் பண்ணி ஆட் பண்ணி அடுத்த நம்பருக்கு போகுது, ரிவர்ஸ் பண்ணி ஆட் பண்ணி அடுத்த நம்பர், இப்படி எனக்கு போய்கிட்டே இருக்கா. ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணா போதும், பிரிண்ட் பண்ண உடனே பிரேக் கொடுத்து இந்த லூப்பை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். 55 ஓகே, கரெக்டாக கிடைச்சிருச்சா. நெக்ஸ்ட் 73 கொடுக்கலாம். 73 கொடுத்தா இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, 121. ஓகே, ஸோ இப்போ ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இதை நம்ம கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ல ட்ரை பண்ணி பார்த்துடலாம். சால்வ் த ப்ராப்ளம் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் C++. ஓகே, இந்த கோடெல்லாம் erase பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் பூலியன் ஃபங்க்ஷனை பேலண்ட்ரோம்க்கு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோமா. இந்த பேலண்ட்ரோம் ஃபங்க்ஷன் அப்படியே கால் பண்ணி நான் என்ன பண்றேன், இங்க பேலண்ட்ரோம் ஃபங்க்ஷனை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் விட்டுக்கலாம். இப்போ இங்க நான் என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்க, லாங் இன்ட்டை ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்க. ஸோ அப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம இன்ட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லா இடத்துலையும் லாங் ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ இங்க இன்ட் யூஸ் பண்ணிட்டோம். தென் இங்க இன்ட் வேற எங்க யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்க, வேற எங்கேயும் யூஸ் பண்ணல, கரெக்டா. ஸோ லாங் அவ்வளோதான். நெக்ஸ்ட் இஸ் பேலன். ஓகே, அடுத்து என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, அடுத்த ஃபங்க்ஷன் ரிவர்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்கா. இதையும் அதே மாதிரி காப்பி பண்ணிக்கிறேன். என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டென்டேஷன் ப்ராப்பர் பண்ணிட்டு இதையும் நம்ம இன்டெல்லாம் லாங்கா மாற்றணும். மெயின் ஃபங்க்ஷனையும் காப்பி பண்ணிட்டு கடைசியாக பண்ணிக்கலாமே. ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் என்னங்கிற இன்புட் எனக்கு தேவை கிடையாது. ஸோ இஃப் இந்த எல்ஸ் வரைக்கும் எனக்கு வேணும். ஓகே, ஸோ இந்த எல்ஸ் வரைக்கும் இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இன்டென்டேஷன். ஓகே, இந்த எல்ஸ்க்கு இந்த பிராக்கெட் ஃபார் லுக் கரெக்டாக இருக்கு. இது இங்கே எதுக்கு, இது வந்து இந்த எல்ஸ்க்கு. ஓகேங்க, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் இன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் லாங்னு சேஞ்ச் பண்ணணும். ஸோ
இன்ட் வேற எங்க இருக்கா? இல்ல, அவ்வளவுதான். ஸோ லாங் லாங். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? இதையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இஸ் பாலண்ட்ரோம் சம் அப்படிங்கிறதுல என்ன சேஞ்ச் பண்ணணும்? எதையும் நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடாது இல்லையா? ரிட்டர்ன் தானே பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் என். இங்கேயும் அதே மாதிரி நான் பிரிண்ட் பண்ணதுக்கு பதிலாக ரிட்டர்ன் கொடுத்தாலே எனக்கு ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும். ஸோ ரிட்டர்ன் என். ஓகே, இன்னொன்று -1 ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க, அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த எல்ஸ் பார்ட்ல எனக்கு எதுவுமே ரிட்டர்ன் ஆகல அப்படின்னா, இது எதுலையுமே எனக்கு ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகல அப்படின்னா ஃபைனலாக எனக்கு என்ன ஆயிரும்? ரிட்டர்ன் -1. இந்த -1ல எனக்கு ரிட்டர்ன் ஆகி ஸ்டாப் ஆயிரும். ஓகே, இப்போ கம்பைல் அண்ட் ரன் கூட செக் பண்ணிடலாமா? கம்பைல் அண்ட் ரன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ். ஓகே, தென் சப்மிட். சப்மிட் கொடுத்தா அவ்வளோதாங்க. ஸோ 204னா 204 டெஸ்ட் கேஸும் எனக்கு பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த ப்ரோக்ராம் ஓவர். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல பின் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ரிகார்டிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஜெட்டு மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். until then bye bye, take care.